என்னோட காரை வந்து நான் அப்கிரேட் பண்ற பிளான்ல இருக்கேன். 3 மாசமா என்னால ஏன் யூடியூப்ல வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை மீட் பண்ணேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ரீசெண்டாக தான் நம்ம சேனலில் வந்து நம்ம 40,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் ஒருத்தருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். யூடியூப்ல வந்து நான் ஆக்டிவாக விளாக்ஸ் போடலனாலுமே கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஆக்டிவாக தான் இருந்தேன். இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேனலில் விளாக்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து நீங்கள் ஆல் அப்படின்னு கொடுங்க. 3 மாசமா என்னால் ஏன் யூடியூப்ல வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல அப்படின்னா, போன வருஷம் செப்டம்பர்லேயே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இடையில கொஞ்ச நாள் நிறுத்திட்டோம். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரியில் திருப்பி ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஒர்க் வந்து ப்ராசஸ்லேயே இருந்தனால என்னால் வீடியோஸ் சரியாக போட முடியல. வீட்டு வேலை மட்டும் இல்லை, இன்னும் சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதனால தான் இந்த பிரேக் எனக்கு தேவைப்பட்டுச்சு. எல்லாத்துலேயுமே வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்க்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் வந்து கற்றுட்டு இருந்தேன். இனிமேல் நான் கற்றுட்டே தான் இருக்கேன். நான் ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் வந்துட்டு என்ன ப்ரோ வரீங்க போகிறீங்க, அப்புறம் திருப்பி வர மாதிரி வரீங்க, அப்புறம் போயிடுறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் எங்கே ப்ரோ போகணும்னு நினைக்கிறேன், எனக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடணும் அப்படின்னு தான் ஆசை. அதுக்குள்ளே வர முடியாத மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் அமைஞ்சிருது அப்படிங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டோம். நான் உங்களுக்கு வந்து நம்மளோட லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன், நான் வந்து என்னோட காரை வந்து நான் அப்கிரேட் பண்ணுற பிளான்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் என்னோட ஆட்டோமேட்டிக் சாண்ட்ரோ கொடுத்துட்டு தான் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன். எனக்கு வந்து மைண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார்ஸ் இருக்குது. எனக்கு வந்து எப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, டிரைவர் சீட்டில் உட்காந்தேன் அப்படின்னா ரோடு வியூ வந்து நல்லா கிளியராக தெரியணும். ரொம்ப பெரிய கார் இல்லாமல் ரொம்ப குட்டி கார் இல்லாமல் ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் கார் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். எந்த கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சொன்ன ரொம்ப குட்டியும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸ் கார் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள கார் வந்து எது உங்களுக்கு மைண்டில் தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன அப்டேட் vlog தான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் வந்து அடுத்த vlogல பார்க்கலாம்.